பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். டாக்டர் ராஜி பிரெக்னன்ட் இல்லைன்னு விஷயம் சொன்னதுமே வடிவுல இருந்து நம்ம கோமதி வரைக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது, வருத்தம் ஆயிடுது. உடனே டாக்டர் கண்டிப்பா அவங்களுக்கு ஏஜ் இருக்கு, சின்னவங்க தானே, கண்டிப்பா குழந்தை பெத்துப்பாங்க, நீங்க வீக்கா இருக்கீங்க, அதனால விட்டமின் டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராஜிக்கு சொல்றாங்க. இப்ப மீனா, பழனி, மாறி 3 பேர் எக்ஸைட்டா இருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டதும், இல்ல ராஜி பிரெக்னெண்டா இல்லையா, அவளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது, அவ சாப்பிட்ட சாப்பாடு அவளுக்கு ஒத்துக்கலையா, அதனால அவளுக்கு வாமிட்டிங் சென்சேஷனா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே மீனாவும் அதே ஆறுதல் சொல்றாங்க. இப்ப என்ன, ராஜிக்கு வயசாயிடுச்சு, சின்ன வயசு தானே, அதுக்கெல்லாம் கால நேரத்துல என்ன நடக்குமோ அது நடக்கும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி, இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாயிடுச்சு, நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் தெரியுமா நல்லா சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம காந்திமதியை கையிலேயே பிடிக்க முடியல. டாக்டர் கிட்ட போனாங்க, என்னாச்சு ஏதாச்சு, இப்ப வரைக்கும் யாரும் ஒரு ஃபோன் பண்ணல, கொஞ்சம் கூட உன் பொண்டாட்டிங்களுக்கு அக்கறை இல்லடான்னு சொல்லிட்டு மாரியையும் வடிவும் திட்டிட்டு இருக்காங்க. ஆத்தா, டாக்டரை பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, ஏய் மாரிக்கு ஃபோன் பண்ற, இல்ல அவ ஊரு கதை உலக கதையெல்லாம் பேசுவா, வடிவுக்கு ஃபோன் பண்ணடா முத்துன்னு சொல்றதும் முத்துவேல் போனை எடுக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துல நம்ம வடிவே கால் பண்றாங்க. என்ன சொன்னாங்க, ராஜ் எப்படி இருக்கா, குழந்தை நல்லா இருக்காமா நல்லா சொல்லிட்டு முத்துவேல் வடிவை பேசவே விடுறதுல. உடனே வடிவு எங்க ராஜி நம்ம நினைச்சபடி எல்லாம் பிரெக்னென்ட் எல்லாம் இல்ல, அவ சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்காதனால அவ வாமிட் எடுத்திருக்கா, நான் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் முத்துவேலுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. சரி ராஜி இப்போ ஓகே தானே, ஆமாங்க ராஜி நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காந்திமதி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னுடைய குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது, கொள்ளு பாட்டி கொள்ளு பேத்தி ஆக போற, அது எல்லாம் நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்ட, கடைசியில இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி காந்திமதி அழுதுட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் இது ஏன் கதிரோட பிளானா இருக்கக்கூடாது, ராஜி உண்டா இருக்கா, அந்த விஷயம் கதிர் மறைக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டா வைக்கிறாங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, அவர் எதுக்காக மறைக்க போகணும்னு சொன்னதும் உடனே சுகன்யா, ராஜி ஒரே பிடிவாதமா இருக்கா, அவ ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல கதிர் அவன் பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் பிடிவாதமா இருக்கான். ஒருவேளை அவ பிரெக்னெண்டா இருந்து கருவை கலைச்சிடலாம் சொல்லி முடிவெடுத்து கூட டாக்டர் கிட்ட போய் சொல்லிருக்கலாம் இல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே சக்திவேலும் குமாரும், கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா ராஜி பிரெக்னெண்டா தான் இருப்பான், அருமை கலைக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குமாரும் சக்திவேலும் அடிச்சு சொல்றாங்க. இதை பார்த்ததும் யோசிச்சுட்டு இருக்காங்க, ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கதிர் ராஜி காட்டுறாங்க. கதிர் ராஜி கிட்ட, தலை வரைக்கும் சாப்பிட்டா பின்ன வாமிட் வராத, என்னதான் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, நானு அவ்வளவு ஒன்றும் சாப்பிடல, கொஞ்சமா தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, இனி உன்னுடைய போலீஸ்ல மட்டும்தான் நீ கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், இதை பத்தி குழந்தை பத்தி எப்ப பெத்துக்கணுமோ அப்ப நம்ம பெத்துக்கலாம்னு சொல்லிட்டுலாம் இவங்க ஆர்குமெண்ட்ல போயிட்டு இருக்கு. 2 பேருமே ரொம்பவே நிம்மதியா இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம லைஃப்ல குழந்தை இல்லைன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க கதிர் ராஜி. அதுக்கு முன்னாடியே சக்திவேலு குமாரும் நம்ம கதிரை பழி வாங்கணுன்றதுக்காக வேற ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் குடும்பத்துக்கு தெரிய குடும்பத்துல இருக்கவங்க கதிராஜை தப்பா நடத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.